தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திருமிகு பிரபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு அரசியல் பேசுவோம். வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சின்னு ஒன்று இருக்கும்போது ஒரு தமிழ்நாடுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு அமைப்பை தொடங்கியதற்கு காரணம் என்ன? இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற அந்த கட்சியே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நிறுவப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 மறைவுக்கு பின்புதான் 1957 அந்த அமைப்பே துவங்கப்பட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. பல்வேறு காலகட்டங்களில் அது பரிணாம வளர்ச்சி பெற்று சிதைவுக்கு ஆட்படுத்தப்பட்டு பல கூறுகளாக, குறிப்பாக தமிழகம் தழுவிய அளவில் இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற அந்த பல பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது பிரிவு என்று சொல்வது விரிவாக்கம் என்கின்ற அதோட ஒரு அம்பேத்கர் அவர்கள் மேல் இருக்கிற மரியாதை அப்படின்றதையும் நிச்சயமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீது கொண்ட அந்த ஒரு அளப்பரிய ஒரு அந்த இதனுடைய விளைவாக நாம் வேறு எந்த நிலைக்கும் நாம் தள்ளப்படக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் எந்தவித நிலையிலும் சமரசத்திற்கு உட்படுத்திக் கொள்ளாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கான நாம் களத்தில் நின்று அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்திற்கான ஒரு துவங்கப்பட்ட அந்த அமைப்பு தான் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவு என்கின்ற அந்த அமைப்பு. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இப்போ குறுகிய காலகட்டத்தில் தான் நான் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலமாக தொழிலாளர் ஐக்கிய முன்னணி என்கின்ற ஒரு மகத்தான ஒரு அமைப்பை நடத்தி வந்தேன். நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக விளங்கிய பொழுது அந்த தருவாயில் குறிப்பாக இந்த விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் படுகின்ற அவலங்கள் அல்லல்களை உணர்ந்தது காரணமாக அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். வெறுமனே தொழிற்சங்கம் என்கின்ற அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் அமைப்பை நடத்தக்கூடியவர்கள் வெறுமனே அந்த தொழிலாளருடைய ரத்தங்களை உரியக்கூடியவர்களாக தான் இருந்தார்களே தவிர அவர்கள் கூட அப்படிதான் நிச்சயமாக, அதாவது ஆனால் அவர்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து கொடுத்தார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. முதல் முறையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை தாங்கி புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருப்படத்தை பொதித்து சென்னை மாநகராட்சியில் தொழிலாளர் ஐக்கிய முன்னணி என்கின்ற அந்த அமைப்பை 2007 இறுதி வாக்கத்தில் துவங்கினேன். துவங்கிய பின்பு 2011 முடிந்த பின்பு கூட ஒரு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழிலாளருடைய வர்க்கமுடைய அந்த ஒற்றுமையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சான்று மறைந்த புரட்சித் தலைவர் அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட அப்பொழுது சென்னை மாநகராட்சிக்கான அந்த தொழிலாளர்களுக்கான அந்த தேர்தல் நடைபெற்றது. கூட்டுறவு தேர்தலில் அங்கே அதிமுக தோல்வி தழுவுகிறது, திமுக தோல்வி தழுவுகிறது, இதர அம்பேத்கர் இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இயக்கங்களும் தோல்வி தழுவுகிறது. அங்கே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை தாங்கிய ஒரே அமைப்பு தொழிலாளர் ஐக்கிய முன்னணி மட்டும்தான் ஒரு இடங்களை வெற்றி பெற்று அங்கே இயக்குனர் என்கின்ற அளவில் எஞ்சிய இடங்கள் கம்யூனிஸ்டுகள் வென்றார்கள். ஆனால் அம்பேத்கர் இயக்கங்களில் ஒரே ஒரு இயக்கம் வென்றது என்றால் அது தொழிலாளர் ஐக்கிய முன்னணி என்கின்ற நம்முடைய அமைப்பு தான் அன்றைக்கு ஒரு இயக்குனரை வென்றெடுத்தோம். அதன் வாயிலாக அவர் கிரீன் இங்கில் கையொப்பம் இடுகின்ற அளவிற்கு ஒரு துப்புரவு பணியாளரை நாம் நிலைநிறுத்தினோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது கூட அந்த தருவாயில் கூட சென்னை மாநகரத்தில் இதே போன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எப்படி நாம் வெற்றி பெற்றோமோ கூட்டுறவு தேர்தலில், அதே போன்று எஞ்சிய தொகுதிகளில் எஞ்சிய இடங்களில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் ஒரு இடத்தை நாம் கைப்பற்றினோம். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை எந்த விதமான சமரசத்திற்கும் உட்படுத்திக் கொள்ளாமல் திண்ணமாக இருந்து களமாடியதன் விளைவுதான் இந்த நிலையை அடைந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக, அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த மக்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாகிலும் நாம் உண்மையாக நம்முடைய அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் நாம் வேறு எந்த நிலைக்கும் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எவ்வளவோ வாய்ப்புகள் நம்முடைய கதவுகளை தட்டிய பொழுதும், எவ்வளவோ நம்முடைய நிலைகளை வென்றெடுப்பதற்கான அரிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்ற பொழுது கூட எந்த நிலையிலும் இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றத்துக்கு நாம் உட்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேறு ஒரு கொடியை நிறுவி, வேறு ஒரு பதாகையை தாங்கி நம்முடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் துவங்கப்பட்ட அந்த கொடி, நீலவர்ண கொடியை, பொதித்த அந்த தம்ம சக்கரத்தின் பொதித்த அந்த நீலவர்ண கொடியை தாங்கி பிடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த RP என்று சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அளவில் இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற குறிப்பாக தமிழக மக்களுக்கு நாம் ஏதாகிலும் செய்யணும். அப்படி என்கின்ற பொழுது வேறொரு பெயரை வைத்துக்கொண்டு செய்வதை விட இருப்பதை வைத்து இன்றைக்கு ஏகப்பட்ட இயக்கங்கள், ஏகப்பட்ட கட்சிகள், ஏகப்பட்ட கொடிகள்
மிகப்பெரிய குழப்பத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இருப்பதை வைத்து ஏதாகிலும் நாம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். அதற்கு நமக்கான முன்னோடியாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அவர்கள் மிக திண்ணமாக செய்து வைத்திருக்கிறார். அதை நாம் முன்னெடுப்போமே என்கின்ற அளவில் தான் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு TN. நீங்கள் மாமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, அது வந்து தனி வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றீங்களா இல்லை ஏதாவது அமைப்புகள் மூலமாக வெற்றி பெற்று? நான் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் தொல் திருமாவளவனுடைய தலைமையில் இயங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினராக நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டேன். கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் மக்கள் பணியில் சிறந்து செய்தேன். அதற்காக தலைவர் அண்ணன் திருமாவளவனிடத்திலும் பாராட்டுகளை பெற்றிருக்கின்றேன். வெகுஜன மக்களிடத்திலும் குறிப்பாக அந்த தற்போதைய 77வது வார்டு, அன்றைய காலகட்டத்தில் 42வது வார்டு, அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் நான் அந்த வரவேற்பை பெற்றேன். அதற்கு ஒரு நற்சான்று என்று சொல்வதை விட ஒரு முத்தாய்ப்பு சேர்க்கின்ற விதமாக அண்மையில் பெய்த மழையில் கூட மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் அங்கே வந்து அங்கே கள ஆய்வை மேற்கொள்கின்ற பொழுது இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கிய அந்த நிலை. அப்போது வருகின்ற பொழுது அந்த புளியோந்தோப்பு பகுதியில் ஒரு இடத்துல தண்ணீர் சென்று கொண்டு இருக்கிறது. அப்படி செல்லுகின்ற தருவாயில் அந்த நீர் வாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் கேட்கின்றாராம், நான் இல்லை, அதற்கு சான்றாக சொல்லுகின்றேன். அப்பொழுது இதை யார்ப்பா செஞ்சது அப்படின்னு சொல்லி வினவுகின்ற பொழுது அங்கே அருகாமையில் இருந்தவர்கள் எங்கள் கவுன்சிலர் செஞ்சாருன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்ல தற்போதைய மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் இருந்திருக்கிறார். அப்பொழுது அவன் பரவாயில்லை, நல்லா செய்திருக்கிறீர்கள். அப்போ அந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உட்பட அந்த பகுதிவாசி மக்களும் என்ன செய்திருக்கார், நான் இவர்களை சொல்லவில்லை, எங்கள் அண்ணன் வா பிரபு அவர்களை சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது கமிஷனர் சொல்லியிருக்கிறார், ஆணையர் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு மிக தெளிவாக செய்திருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நாம் பிற்காலத்தில் வரக்கூடியவர்களை தொலைநோக்கு பார்வையோடு செய்திருக்கின்றோம். இந்த மக்களுக்கான ஒரு நிலையை காலங்களில் அதை சொன்னீங்க, அந்த மாதிரி செஞ்சேன். வேறு எது சாதனைகளாக நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது நான் கூட அண்மையில் கூட அருமை தோழர் என்னுடைய நெருங்கிய அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு பின்பு கூட நான் ஒரு பதிவை ஏற்படுத்தியிருந்தேன். அந்த படுகொலை ஜீர்ணிக்க முடியாத ஒரு படுகொலை. அந்த பதிவில் கூட நான் சொன்னேன், அதாவது ஒரு 2006 நாம் பதவியை ஏற்ற பொழுது என்னுடைய முதல் 2வது கோரிக்கையே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப்படத்தை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் வைக்க வேண்டும் என்பதனை ஒரு கோரிக்கையாக வைத்தேன். அப்படி வைக்கின்ற பொழுது பல தருணங்களில் மிக மூர்க்கத்தனமாக கூட கோரிக்கையை வைத்தேன், ஆனால் எடுபடவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அன்பு சகோதரர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பதிவை ஏற்படுத்தி ஒரு பதாகை அங்கே மாட்டுகிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப்படத்தை மாற்றிவிட்டு எனக்கு அலைபேசியில் அழைக்க, அந்த நேரத்தில் அவரும் என்னுடைய அருகாமையில் தான், எனக்கான என்னுடைய இருக்கைக்கு அருகாமையில் தான் அமர்ந்திருந்தார். அவர் வியந்து பாராட்டுவார் நான் ஆற்றக்கூடிய என்னுடைய அந்த செயல்பாடுகளை, மாநகராட்சி மன்றத்தில் மக்களுக்காக நான் ஆற்றக்கூடிய எதிர்த்து வைக்கக்கூடிய வாதங்களை வியப்புடனும் என்னை வியந்து பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் சொல்லுகின்றார், எனக்கு அலைபேசியில் அழைத்து சார் என்கிறார். அப்படி நான் மரியாதையாக கூப்பிடக்கூடியவர். சார், நீங்கள் நான் ஐயாவுடைய திருவுருவப்படத்தை வச்சுட்டேன், நீங்கள் சென்று அதை கொஞ்சம் உடனே அதை மரியாதை பண்ணிங்கன்னா அது இன்னும் அது ஒரு கொஞ்சம் கூடுதலாக. நான் சொன்னேன், இது நம்முடைய தலையாய கடமை, நாம் செய்ய வேண்டியன்னு சொல்லி அதுக்கு செவ்வனே செய்யப்படுகிறது. மீண்டும் அதிரடியாக அந்த புகைப்படம் அங்கிருந்து அகற்றப்படுகிறது. இதை வந்து தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் சொல்ல வேண்டிய கடமை. இது மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கா. பின்பு தொடர்ச்சியான ஒரு மூர்க்கத்தனமான நான் கோரிக்கைகளை வைத்து 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 இறுதியாக அந்த லிஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மின்தூக்கியின் எதிரிலே அங்கே திருவுருவப்படத்தை வைத்து மரியாதைக்குரிய நான் என்றும் மதிக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்து அதுக்கு மரியாதை செய்து அதை நிறுவினோம். இது வரலாறு. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசக்கூடியவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அனைவருமே, ஆனால் அவரை படிக்கின்றேன் என்று சொன்னால் அவரை நுகர மறுக்கின்றார்கள். அவர்களை உண்மையிலே நுகர்ந்தால்தான், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை படித்தால்தான் நாம் அவருக்கான அந்த நிலைப்பாடுகளை வென்றெடுக்க முடியுமே தவிர மேம்போக்காக நுனிப்புள் மெய்தோமான நிச்சயமாக அந்த கொள்கையிலிருந்து நாம் மாறுபடுவோம். இது ஒன்று. இரண்டாவதாக, சென்னையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மாநகராட்சி குடியிருப்புகள் ஏறக்குறைய அந்த பிரச்சனை இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமற்ற குடியிருப்புகள். அன்றைக்கு இருந்த கான்ட்ரன் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான இடங்கள் இல்லை என்று சொல்லி அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட அந்த குடியிருப்புகள் தான் இந்த மாநகராட்சி குடியிருப்புகள். அதை நிர்வாகம் செய்வதற்காக மாநகராட்சி இடத்துல அந்த கமிஷனர் ஆணையிடுகிறார். இதை பராமரிப்பு செய்வதற்காக நீங்கள் ஒரு வரியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பகுதி வாழ் மக்கள் இடத்திலிருந்து, ஒரு சொற்ப காசுகளை.
ஆக பராமரிப்பு செய்வதற்காக விடப்பட்ட அந்த வீடுகளை இன்றைக்கு வேதனை தரக்கூடிய செய்தி என்னவென்றால், நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முன்பு என்னுடைய தங்கை திருமதி உமையாள் செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக 1996 2001 இருந்த பொழுது அவர்தான் இந்த மாநகராட்சி குடியிருப்புகளுக்கான தஸ்தாவேஜுகளை தயார் செய்கிறார். அதுவரையிலே மாநகராட்சியத்தில் எந்த விதமான குறிப்பேடுகளோ இதே கிடையாது. என்னுடைய மறைந்த தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட துணைச் செயலாளர் வாசுதேவன் அவர்கள் தான் தயார் செய்கிறார். எடுத்து அதற்கான ஆவணங்களை எல்லாம் எடுத்து தங்கை இடத்தில் கொடுக்கிறார். தங்கை அவர்கள் அங்கே மாநகராட்சி மன்றத்தில் எடுத்து வைக்கிறார். அந்த தருவாயில மறைந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்றைக்கு கோசிமணி அவர்கள் இருந்தார். மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர், போற்றுதலுக்குரிய அருமையான முதல்வர் அவர்கள் அன்றைய தினத்தில் மேயராக விளங்கினார். அவரிடத்தில் தரப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு பட்டா வழங்குகின்ற நிறைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அதன் நீட்சியாக நான் முன்பு தொடர்ந்தேன். 2006 காலகட்டத்தில் முதல் கூட்டம் துவங்கி இறுதி கால் வரையில போராடி பட்டா வழங்கியாச்சா? இதுவரை பட்டா கிடைக்கப்பெறவில்லை. இதுதான் வேதனை தரக்கூடிய செய்தி. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், இது நினைத்திருந்தால் நினைத்த மாத்திரம் நொடி பொழுதில் கொடுத்து விட்டு செல்லலாம். ஏன் எதற்காக என்கிற தெரியவில்லை. எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால், என்னுடைய தற்பொழுது சென்னை மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கேடை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் அவர்களுக்கான பட்டாவை பெயர் மாற்றம் செய்திருப்பதாக அறிய வருகிறேன். 2017-18 சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்கின்ற அளவில் பட்டா மாற்றி இருப்பதாக அறிய வருகின்றேன். இதை எதற்காக சொல்கின்றேன்னா, இது ஒரு தவறான ஒரு முன்மாதிரி. ஒரு அரசு நிர்வாகம், இந்த மக்களுக்கான நிர்வாகம், குறைந்த விழுக்காடு 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு புறம்போக்கு இடங்களிலே இருந்தால் கூட அவர்களுக்கு பட்டா தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது, ஏறக்குறைய 3 தலைமுறைகளுக்கு மேல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். 3 தலைமுறை 1938களில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் அனைத்துமே. ஆக ஏறக்குறைய 3-4 தலைமுறைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் இன்னும் யாசகம் பிச்சாந்தேவி என்கின்ற அளவில் மடிப்பிச்சை ஏந்தக்கூடிய ஒரு நிலை தான், அவல நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாநகராட்சியுடைய மேயர் அவர்களுக்கும், உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கும் விடுக்கின்ற ஒரு இது கோரிக்கையாக வைக்கின்றேன். இந்த மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு அந்த பட்டா வழங்கவில்லை என்று சொல்கிறீர்களே, இதை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றீர்களா? நிச்சயமாக. அதாவது 1996 தொடர்ச்சியாக வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு அந்த பட்டா சம்பந்தமாக முன்னெடுக்கப்பட்ட விஷயம்தான். ஆட்சி மாறுகின்ற தருவாயில கிடப்பில் போட்டு விடுவார்கள். முன்பு எங்களை ஏன் குறை சொல்லுகிறீர்கள்? இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருந்தோம். 5 ஆண்டு காலமாக நீங்கள் எங்களுக்கான அந்த நீதியை தராமல் உங்களுடைய காலம் கடந்த பின்பு நாங்களா இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலையை முன்னெடுக்கிறாள். வேதனை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை நினைத்தால் நினைத்த மாத்திரம் செய்து விடலாம். ஏனோ நீங்கள் பேசும்போது விடுதலை சிறுத்தைகளை பற்றி உயர்வாக பேசினீர்கள். எப்போதும் மரியாதைக்குரிய தலைவரெல்லாம் சொன்னீங்க. அதாவது வளர்ந்து வருகிற கட்சி, இன்னும் சிறப்பான ஒரு தலைவரை கொண்ட கட்சி, ஏன் அங்கிருந்து வெளியில் வந்தீங்க? 2009 அந்த வாக்கில் ஒரு நெருடல் ஏற்படுகின்ற பொழுது அங்கே இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுகின்றேன். நான் தலைவராலா அல்லது வேறு ஆட்களால்? வேறு நபர்களால். தலைவர் நான் இன்று வரையில நான் மதிக்கின்ற ஒரு அண்ணன் என்று சொன்னால் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். நான் அதை எந்த நிலையிலும் நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள. எனக்கான ஒரு அண்ணன் என்று சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். ஏனென்றால் நான் மதிக்கின்ற அருமை தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவரும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போன்று செயல்பட்டார்கள் அந்த தருவாயில. அது பிடிக்காத அந்த போக்கு தான் கொஞ்சம் அந்த கட்சி வளர்ந்தது. நிச்சயமாக அது நான் இதை பெருமிதத்திற்காக சொல்லவில்லை. உண்மை நிலை என்றால் பல தலைவர்களை உருவாக்கிய பெருமை மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இருக்கிறது. அது அவரை ஊந்தப்பட்டவர், அதாவது பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை முன்னெடுத்தவர் அவர். இது அதற்கான சான்றுகள் பல உண்டு. இப்போ அதாவது நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தீங்க, ஆனாலும் அவர் மேல் ஒரு மரியாதை நிச்சயமாக. இந்த கட்சி தொடங்கிய பிறகு நீங்கள் தொடங்கிய பிறகு அவர்களோடு இணைந்து செயலாற்றும் ஒரு நிலை வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. மக்களுக்கான பிரச்சனையில் ஆளுகின்ற தமிழகத்தை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் தேசத்தை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் மக்களுக்கு எதிர்வினையாக ஆற்றக்கூடிய அல்லது கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்கள் ஏதாக இருந்தாலும் அதனை முன்னெடுத்து செயல்படுத்துகின்ற பொழுது
அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எடுக்கின்ற அந்த முன்முயற்சியில் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவு நிச்சயமாக தோள் கொடுத்து களத்தில் நிற்போம். இப்போ மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலையில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் எழுச்சி தமிழரை குறை கூறுவது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுகின்றாரே, அதற்கு காரணம்? அது ஏற்புடைய விஷயமே கிடையாது. அதாவது ரஞ்சித் அவருடைய பார்வையிலிருந்து மற்றவர்கள், அதாவது ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது. அப்படி அந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த பதற்றமான சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலி, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வதை போன்று ஆதிக்க சக்திகள் எப்பொழுதுமே நம்முடைய உடைமைகளையும் நம்முடைய உயிரை பறிக்கின்ற பொழுது அந்த உயிரை பறிக்கின்ற தருவாயில் அந்த அந்த சம்பவம் மிக கொடூரமான நிலையில் இருக்கும். ஏனென்றால் அடுத்து யாரும் அந்த சமூகத்திலிருந்து முன்னுக்கு வரக்கூடாது, தலைமை தாங்கக்கூடாது, அல்லது வேறு நிலைக்கு நாம் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நாம் களமாடுவதற்கு கிஞ்சிற்றும் கூட நாம் மனதளவில் கூட நம்முடைய அந்த எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்கான அந்த கொலைகள் கூட கொடூரமான முறையில் அரங்கேற்றப்படும் என்ற நிலை இருந்து வந்தது. அது அந்த மாதிரி அமைப்புகள், அதாவது ஒடுக்கப்பட்டோருக்கு எதிரான, தலித் மக்களுக்கு எதிரான அமைப்புகள் சேர்ந்து செய்த கொலை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நான் அந்த பார்வை நிச்சயமாக இருக்கின்றது. இதில் நான் மிக முக்கியமாக சொல்ல கடமைப்படுவது, அந்த தருவாயில முதலில் தைரியமாக சொன்னியது, பேசியது மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள். ஏனென்றால் வந்த மாத்திரத்தில் அதை யூகித்து உளவு பிரிவின் அடிப்படையில் அவர் கேட்டு, இதற்கும் ஆருத்ராவுக்கும் நிச்சயமாக பங்களிப்பு இருக்கிறது. இது முக்கோண வடிவில் நாம் பார்க்க வேண்டும். ஆருத்ரா, அந்த ஆருத்ராவை இயக்கக்கூடிய அமைப்பு எதுவோ அந்த அமைப்பு மரியாதைக்குரிய மறைந்த அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங், அந்த முக்கோண அளவிலே தான் பார்க்க வேண்டும். அப்படி முன்னெடுத்தால்தான் இதை நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்ல முடியுமே தவிர, வெறுமனே இதை ஒரு குறுகிய வட்டத்தில் வைத்து வேறு நிலைக்கு நாம் பார்ப்போமேயானால் இது வெறும் 5 நபர்களோட ஏதோ ஒரு சின்ன ஒரு குழு சண்டையை போன்று முடித்து விடுவார்கள் என்கின்ற அளவில் தான் இருந்தது. அதில் மிக திண்ணமாக இருந்தார் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களும். அதனைத் தொடர்ந்து அருமையண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட அதை தான் அண்மையில் கூட மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது இதை தான் முன்னெடுத்தார். இப்போ அவங்க சொன்னதுக்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சியினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இவர்களெல்லாம் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள்லாம் வருது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? என்னுடைய பார்வையில் இயக்கங்களை குறை சொல்வதை விட தனிநபர்கள், ஒவ்வொரு இயக்கங்களிலும் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எதிராக களமாடக்கூடியவர்கள் ஒவ்வொரு இயக்கங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த இழி செயலுக்கு அந்த இயக்கங்கள் பொறுப்பாகாது ஒன்று. ஆனால் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அதுபோன்ற சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடியவர்களை அங்கீகாரம் கொடுக்கின்ற அளவில் அதிகாரம் படைத்த இடத்தில் அமர வைக்கக்கூடாது. அங்கிருந்து விலக்கி இருக்காங்கல்ல. இப்போ விலக்கி வைப்பது என்பது அது ஏதோ ஒரு சப்பைக்கட்டு என்று நான் சொல்வேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும் அல்லது அருமையான தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடியவர்கள் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. நான் குறிப்பிட்டு இதை சொல்வதற்கு எனக்கு இடத்துல ஆவணமும் இருக்குது, சான்றும் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்டவர்கள் தான் தங்களை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நியாயஸ்தர்களை போன்று மீடியாக்களில் பேச்சு கொடுத்து வருகிறார்கள். அதுதான் வேதனை தரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை அவர்களது நிறைவான பணியை பற்றிலாம் பேசுனீங்க. அதனால் ஒரு கேள்வி, பல கட்சிகளில் இருந்த ஒருவரை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் தலைவராக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு புலம்பல் கேட்கிறது. அதை பற்றி உங்களுக்கு? நிச்சயமாக எப்பொழுதுமே ஒரு இரவில் ஏதாகிலும் நாம் பெற்றுவிட முடியாது. ஓர் இரவிலோ ஒரு நொடி பொழுதிலோ நம்முடைய நடவடிக்கையின் வாயிலாக ஏதும் பெற்றுவிட முடியாது. தொடர்ச்சியாக அவர் தலித் மக்களுக்காக களமாடியதன் விளைவுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில் மறைந்த அருமையண்ணன் புரட்சி பாரதன் கட்சியை சார்ந்த அருமை தலைவர் மூர்த்தியாருடைய காலம் தொட்டு, மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் காலம் தொட்டு, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நிலைப்பட்டு அவர் இருந்த மாத்திரத்தில் வரையில அந்த இயக்கங்களை வார்த்தெடுத்திருக்கிறார், வளர்த்தெடுத்திருக்கிறார். உண்மையாக அர்ப்பணிப்போடு அந்த மக்களுக்கு செய்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியான நீட்சி தான் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டால் கூட இந்த குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு சாதனமாக இருந்தால் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறாரே தவிர அதனுடைய விளைவுதான் அவருக்கான அந்த ஒரு நிலை. அது மாத்திரம் கிடையாது. தலைவர் பொறுப்புக்கு தகுதியானவர் தான் செல்வ பெருந்தகை. நிச்சயமாக தலைவர் பொறுப்பு என்பது என்ன? இப்பொழுது நான் கேட்கின்றேன்,
அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற தருவாயில் ஒரு நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நிறுவப்படுகிறார். அவர் தகுதியானவரா தகுதியற்றவரா என்பது வேறு நிலை. ஆனால் வந்துவிட்ட பின்பு அவர் எப்படி செயலாற்றுகிறார் அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, எல்லோரும் சொன்னார்கள் எடப்பாடியார் அவர்களை பற்றி 4 ஆண்டு ஆகலாம் எப்படி செல்ல போகிறார். ஆனால் மிக திண்ணமாக நடத்தினார், வழி நடத்தினார், சமயோதிய புத்தியை பயன்படுத்தி நடத்தினார். யதார்த்தமான உண்மை. அதே போன்றுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து வந்து விளிம்பு நிலையிலிருந்து வந்து இன்றைக்கு அந்த உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கும் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் செல்வ பெருந்தகை இருந்து கொண்டிருக்கிறார். இது நான் ஏதோ மேடை கிடைக்க பெற்றிருந்ததற்காக சொல்லுகின்ற செய்தி கிடையாது, உண்மை நிலை அதுதான். அவர் எப்பொழுதுமே சர்வாதிகாரியை போன்றோ அல்லது தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க மாட்டார், எல்லோரிடத்திலே வைப்பார். யூஸ் டு கீப் தி அஜெண்டா ஆன் த டேபிள். அப்பொழுது நான் அவரிடத்துல பயணிக்கின்ற பொழுது கூட, எப்பா இது சொல்லுங்க, எல்லாரும் அவங்களுடைய கருத்தியலை முன்னிடுங்க, இதுல எது அதிகமான மெஜாரிட்டி வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத அந்த பார்வை கொண்டவர் தான் செல்வ பெருந்தகையை தவிர மற்றபடி சுயேட்சையாக எடுக்க மாட்டார். இப்போ உங்களது கட்சி எதிர்காலத்தில், அதாவது 2026இல் அண்ணா திராவிட கழகத்தோடு அந்த கூட்டணியோடு இணைந்து செயல்படுவீர்கள் என்று நான் யூகிக்கிறேன், அது சரியா? நிச்சயமாக அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த அமைப்பில் நான் துவங்குவதற்கு முன்பாக கடந்த தேர்தலில் 2021 சுயேட்சையாகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொடியை தாங்கிக் கொண்டு எழும்பூரிலே நான் களம் கண்டேன். களம் கண்டு வீழ்த்தப்படுவேன் என்று தெரிந்தே நின்றேன். எதற்காக? சமூகத்திற்காக, சமூகத்தின் ஒரு அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நின்றேன். அப்படி நின்றதன் விளைவுதான் இன்றைக்கு நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய 2024 இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவு களத்தில் நிற்கும். அது அந்த தருவாயில நாம் அதற்கேற்ப நாம் முடிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சியின் நிறைகள் என்ன, குறைகள் என்னன்னு சொல்லுங்க. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாம் குறை சொல்வதற்கு ஏதும் இல்லை. ஆனால் அவரால் முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் கீழ்நிலைக்கு செல்லுகின்ற வரையில அவருடைய மேற்பார்வை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னுடைய நிலையிலிருந்து நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டமாகப்பட்டது கீழ்நிலை வரையில சென்று சேர்கிறதா என்பதனை பார்க்க வேண்டும். அது சேரவில்லை என்பதுதான், வெறுமனே ஏற்றளவிலே இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அதே போன்று கள்ளக்குறிச்சி சம்பவம் கூட அந்த ஏற்பட்ட அந்த நிலை அது அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கூட அண்மையில் கூட நீதியரசர் அவர்கள் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் ஒரு அந்த வழக்கின் மீது ஒரு நெருடலை ஏற்படுத்துகின்ற அளவு என்று சொல்வதை விட ஒரு உண்மை நிலையை முன்னெடுக்கிறார். ஒன்று, மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே சென்று ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆதி திராவிட வெல்ஃபேருடைய அமைச்சர் அவருடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கே களத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனை ஒரு அன்பு கட்டளையாக சொல்லுகின்றார். இது எதை உணர்த்துகிறது என்றால், ஏன் நீங்கள் செல்லவில்லை? இதுகாது வரையில எது உங்களை தடுத்தது? வேங்கை வயல் உட்பட உங்களை எது தடுக்கின்றது? எது தடுத்தது? ஏன்? நான் கேட்கின்றேன். நான் வெளிப்படையாக தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக இதன் ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைக்கின்றேன். அண்ணாமலை அவர்கள் கடந்த காலங்களில் தற்போதைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய 8 ஆண்டு கால ஆட்சியை முன்னெடுத்து பரையா டு விஸ்வகுரு என்கின்ற ஒரு வார்த்தையை எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவிடுகிறார். நான் தேசிய ஆணையத்தில் சென்று அங்கே புகாரை பிராதை கொடுக்கின்றேன், அங்கே பின்பு சென்று அவரிடத்தில் நினைவூட்டுகின்றேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களா, எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் பின்பு தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கு வருகின்றேன், SC/ST ஆணையத்துக்கு வருகின்றேன். அங்கே புனித பாண்டியன் இருக்கின்றார், அங்கே ஒரு நீதியரசர் ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்கிறார். அவரிடத்திலும் ஒரு பிராதை கொடுக்கின்றேன், திரு அண்ணாமலை மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களிடத்திலும் இதே பதில் தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அங்கே நாம் மதவாதத்தை எதிர்த்து பேசுகின்றோம், அப்பொழுது இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நான் அங்கே யாரை எதிர்த்து நான் களம் காண்கின்றோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு முரணாக எதிராக இருக்கக்கூடிய மதவாத சக்திகளை எதிர்த்து நான் அங்கே களம் காணுகின்ற பொழுது அதே பதில் தான் இங்கேயும் கிடைக்கப்பெறுகிறது. அப்படி என்றால் இது நாள் வரையில my complaint against அண்ணாமலை is pending. ஏன் நடவடிக்கை ஏற்படவில்லை? உங்களை சகட்டு மேனிக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை தனிப்பட்ட முறையிலும் பேசியிருக்கிறார், தமிழக அரசை கொச்சைப்படுத்தி பேசுகிறார், நிர்வாகத்தை சீர்கேடு என்று சொல்லுகின்றார்.
நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக, யூ கேன் யூஸ் மீ ஆஸ் எ டூல். உங்கள் ஆட்களை கூட நீங்கள் ஒரு புகார்தாராக பாதராக எடுத்துக்கொள்ள தேவையில்லையே. என்னை, இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்து வந்த என்னை ஒரு டூலாக பயன்படுத்திக் கொண்டு அவரை ஒடுக்குவதற்காக நீ பயன்படுத்தி இருக்கலாமே, ஏன் செய்ய முற்படவில்லை? இது வேதனையாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்லக்கூடியதில் இந்த நிலை கீழ்நிலையில இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு இன்னும் எது தடுக்கிறது? யார் தடுக்கிறார்? எதற்கான இந்த மேம்போக்கான அரசியல்? இதுதான் எனக்கு வேதனை தரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் 35 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்று ஒரு அங்கீகாரமும் பெற்றுவிட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி அடுத்த தேர்தல்களில் இன்னும் அதிகமான வாக்குகளை பெறும் என்று நம்புகிறீர்களா? அவர் சொல்கிறபடி நாங்கள் ஆட்சி அமைப்போம், தமிழர்களுக்கான ஆட்சியை தருவோம் என்றெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நிறைவேறும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளே சாத்தியக்கூறுகளே கிடையாது. விக்கிரவாண்டி அது ஒரு சாட்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது ஒரு மிகப்பெரிய சான்று. ஏனென்று சொன்னால், நெறியாளர் நீங்கள் சொன்னது போன்று இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கக்கூடிய அல்லது கூட்டு த கோஆலிஷன் அது சரிவர அமையாததன் விளைவுதான் அந்த வாக்குகள் விகிதாச்சாரம் இப்படி சாய்ந்திருக்கிறதே தவிர, இவர் அப்படி ஒன்றும் இந்த மக்களுக்கான நிலைகளை வென்றெடுக்கவில்லை. எந்த நிலையிலும் அவர் உண்மையிலேயே எனக்கு தெரிந்த வரையில் அப்படி வென்றெடுத்ததாக சான்றும் கிடையாது. ஆகவே அதற்கான சாத்தியக்கூறுகள் வெரி பாயிண்ட் ஓவரில் பண்ணலாம். தமிழர்களுக்கான கட்சி எங்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மற்றவங்களாம் யார்? அப்போ நாங்களாம் யார்? அப்போ தமிழர்களுக்கான கட்சி என்பது என்ன? ஒரு இயக்குனர், நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அவரை பொறுத்தமட்டில் ஒரு இயக்குனர் நடிகராக நடித்து கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதில் திரைப்படங்களில் நிறைய இயக்குனர் நடிக்கிறாங்களா? அந்த மாதிரி நடிக்கிறாங்க இல்லை, அதுதான் உண்மை. ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய நடித்தால் எப்படி இருக்குமோ அதை தான் அவர் செவனே செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக நடிக்கிறார்ன்றீங்க? நிச்சயமாக அது நான் கேட்பதெல்லாம் ஒன்றைதான். அதாகப்பட்டது நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மறைந்த மா நடராஜன் அவர்கள், அதாகப்பட்டது அம்மையார் சசிகலா அவருடைய கணவர், என் மீது மிகவும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய தமிழ் பற்றும் அதாவது பல தலைவர்களை ஊக்குவிப்பதில், குறிப்பாக அண்ணன் தொல் திருமாவளவன் முதல் கொண்டு எல்லோரையும் ஊக்குவிப்பதிலிருந்து அவர் பின்புலத்தில் செயலாற்றக்கூடியவர், மிகப்பெரிய நெறியாளர். அவரிடத்துல நான் பல முறை விவாதித்திருக்கின்றேன். நெருக்கடியான காலகட்டத்தில் நான் அவருடன் இருந்திருக்கின்றேன் மா நடராஜன் இடத்துல. அவர் நம்முடைய ஈழத்து உறவுகள், தொப்புள்வடி உறவுகள் அங்கே கொத்தாக கிளஸ்டர் பாம்பு போட்டு அங்கே வீழ்த்தப்பட்ட பொழுது அதை நினைவு கூடமாக அங்கே முள்ளிவாய்க்கால் முட்டம் என்கின்ற ஒரு நிலையை தஞ்சையிலே நிறுவுகிறார். அப்பொழுது மறைந்த அம்மையார் அவருடைய ஆட்சி தான். அங்கே எக்ஸ்பான்ஷன் அதிகமாக என்க்ரோச்மெண்ட் ஆகிவிட்டது என்றது, ஆக்கிரமிப்பு அதிகமாகிவிட்டது என்று சொல்லி அங்கே இடிக்க ஒரு ஆணையிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் இடிக்கப்படுகிறது. அப்பொழுதும் இப்பொழுது மீசை முறுக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாம் தமிழருடைய இயக்குனர், மன்னிக்க வேண்டும் நிறுவனர், அவரும் அப்பொழுது இருந்தார் தானே? என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் வாய்ப்பொத்தி மௌனமாக இருந்தார்? அப்பொழுது அம்மையார் அவர்களை எதிர்த்து கேட்பதற்கு திராணி தெம்பு இல்லை என்று தானே பொருள்படும். இதை எதை குறிக்கிறது? அப்படி என்றால் நம்மை ஒடுக்கக்கூடிய அளவில், எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவில் யாரும் இல்லை என்றால் நாம் வீரன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்படியே எப்போதும் போல இருந்திருக்கார். இப்போ மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்தார் என்று சொன்ன நாட்களில் கூட, அல்லது 18, 17 இந்த நாட்களில் கூட அவர் எதுவும் பண்ணல. அது மாதிரி இதுவும் இருந்திருப்பார். இல்லை, உண்மையிலே அதுதான். மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி இவர் இவருடைய தேவைக்காக அவரை பயன்படுத்திக் கொள்ளுகிறாரே தவிர, இவர் சொல்லுகின்றாரே ஆமைக்கறி இப்படி ரிவால்வரை இப்படி வைத்தார். உண்மையிலேயே சொல்லுகின்றேன், நான் யதார்த்தத்தை நான் வெளிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை நெடுமாறன் உட்பட மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா நெடுமாறன், மரியாதைக்குரிய நான் மதிக்கின்ற அண்ணன் வைகோ அவர்கள், இறுதியாக நான் என்றைக்கும் ஏற்றுக்கொண்ட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்த 3 நபர்களுடைய வரிசை தான் முதன்மையாக இருக்குமே தவிர மேதகு பிரபாகரன் அவர்களை கூட அவங்க இருந்தாங்க வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் நான் அதற்கு ஒரு சான்று. அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்ததற்கான சான்றை நான் பார்த்திருக்கின்றேன். I have justified that. He has justified me. அதாவது இந்த பார்த்து மீ அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த டைமில் அம்மையாருடைய நெருக்கடியான காலகட்டம், அப்பொழுதே சென்று பார்த்தார். இதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத எனக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனை. இளைஞர்களை, குறிப்பாக அவருடைய பொருளாதாரத்தை கூட நாம் சுரண்டி விடலாம். அவருடைய நேரத்தை விரயம் செய்வது, நேரத்தை திருடுவது என்பதுதான் அயோக்கியத்தனம்.
இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் என்கின்ற போர்வையில் யார் செய்தாலும், ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களமாடக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் தான் இந்த தமிழர்களுக்கான காப்பரன், இந்த தமிழ் சொந்தங்களுக்கான தொப்புள் வழி உறவுகளுக்கான நாங்கள் தான் காப்பரன் என்று சொல்லி இந்த இளைஞர்களை அவருடைய நேரத்தை விரயம் செய்து நேரத்தை திருடக்கூடிய தலைவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் இந்த இளைய தலைமுறையினர். அப்படி இனம் கண்டு கொண்டால் இவர்களுக்கான வேலை அத்துப்போகும். நாளை மிகப்பெரிய நிலைக்கு இந்த இளைஞர்கள் இட்டு செல்லப்படுவார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில நாட்களாக நிறைய இந்த ஒளி, அதாவது ஆடியோலாம் வந்துட்டு இருக்கு. அவர் கட்சிக்காரங்களே பிசிறுன்னு சொல்கிறது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான, அதாவது சீமானவர்கள் நிச்சயமா அப்படி செய்திகள் வருது. அதை பற்றி உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமைத்துவருக்கான ஒரு தகுதியே இல்லாத ஒரு மனிதர் அவர். இந்த பாடி லாங்குவேஜ், ஒரு தலைவருக்கான ஒரு அடிப்படை என்பது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த சொல்லாற்றல், நிதானம். ஒரு நெறியாளர்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட எதிரில் இருக்கிறவர்களை சரியான மனிதர்களாக நினைக்காம ட்ரீட் பண்ணணும். ஒரு பத்திரிகையாளர்கள் அவருடைய தர்மத்தை அவர் செய்கிறார். கேள்வி கணைகளை தொடுப்பதுதான் அவருடைய தர்மம். ஒரு பத்திரிகையாளன் கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை நீ நல்ல முறையில் அவருடைய நிலைக்கு ஏற்றார் போல் சொல்ல வேண்டுமே தவிர, உன்னை கேள்வியே கேட்கக்கூடாது, நீ என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியா நீ? அப்புறம் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது என்ன நிலை இருக்கிறது? வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், இது போன்ற தமிழன் தொலைக்காட்சியை போன்று ஒளி இந்த வா பிரபுவை போன்று ஒரு எளியவன் மீது படுகின்ற இந்த ஒளி எனக்கும் தொடர்ச்சியாக கிடைக்க பெறுமே என்றால், சீமானை போன்றவர்களாம் ஒரு பெரிய ஒரு பொருளே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. அவருக்கு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணாமலை கூட அவர் வருகின்ற பொழுது அவருக்கும் இந்த தலைவர் பதவிக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவருக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு என்பது என்ன? தகுதி பெற்றார் என்று சொல்ல முடியாது. தகுதி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எதை பேசுவது, யாரை பற்றி பேசுவது, அதாவது ஒரு நாயை கூட கொதறி 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 செய்து கொண்டிருக்கும். அது போன்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கார். என்ன நினைக்கிறார் என்றால், தமிழகத்தில் இவரை கேள்வி கேட்பதற்கே யாரும் இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கின்ற அந்த நிலையே வரக்கூடாது. அப்படி கேட்கின்ற பொழுது அவர் யாராக இருந்தாலும் அவரை நாம் கடிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி பின்புலத்தை ஆராய வேண்டும். ஒரு காவல்துறைக்கு ஒரு இருக்கு, அந்த ஸ்பை வச்சிருப்பாங்க எப்பவுமே, அவனுடைய பின்புலத்தை ஆராய. நான் என்ன கேட்கிறேன், அரசியல்வாதி என்றால் அரசியல்வாதியை போன்று நடந்து கொள்ளுங்கள். நீ ஒரு காவல்துறை இன்னும் நீ காவல்துறை அதிகாரியை போன்றே உன் மனதிலே மமதையோடு இருந்தால்னா அது அரசியலுக்கு ஈடுபடாது. இப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் மமதையோடு இருக்கிறவங்க தானே? மமதை என்று சொல்வது இந்த திமிர் என்ற நிலை கிடையாது. அதாவது ஒரு கர்வம். ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மிக தெளிவாக சொல்வார், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கர்வம் இருக்க வேண்டும். அவனால் முடியும் என்றால் என்னால் முடியும், அவனால் முடியாது என்றாலும் என்னால் முடியும் என்கின்ற திமிரை கொள்ள வேண்டும். இந்த திமிர் ஆணவ திமிர் கிடையாது, இந்த திமிர் அறிவு திமிர், மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற திமிர் கிடையாது. நம் மீது திணிக்கப்பட்ட அடிமைத்தலைகளை தகர்த்தெறிவதற்கான அறிவு திமிர். ஆக இந்த அறிவு திமிர் இருக்கலாம், ஆனால் அந்த அறிவு திமிர் வேறு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இதை தான் அண்ணாமலையும் செய்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களும் இன்றைக்கு தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற நிலையிலே பேசி கொண்டிருக்கிறார். அது தவறு. தமிழக அரசை கூட எதிர்க்கின்ற பொழுது இவர் யாரோ சொல்லிதான் நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நான் கேட்கின்றேன், பிஜேபியை நீங்கள் ஏன் மூர்க்கத்தனமாக எதிர்க்க மறுக்கின்றீர்கள்? பிஜேபியை ஏன் எதிர்க்க மறுக்கின்றீர்கள்? ஏன் அதற்கான செயல் திட்டத்தை வகுக்க மறுக்கின்றீர்கள்? தமிழக அரசை மட்டும் மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. சீமான் அவர்களை நான் கேட்கின்றேன், ஏதாகிலும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வருகின்ற பொழுது கூட ஏதாவது பேசி அதன் வாயிலாக ஒரு புரோபகண்டா, ஒரு அந்த பத்திரிகை சந்திப்பை தனக்கான ஒரு ஆதாய ஒரு நிலையை தான் முன்னெடுக்கிறாரே தவிர, இந்த மக்களுக்கான நீங்கள் ஆய்வை மேற்கொள்ளுங்கள். ஒரு நெறியாளர் அவர் இதுவரையில் அவர் மேற்கொண்ட விஷயங்கள் எப்படி ஒரு நிலையோடு நின்றுவிடும். இட் வில் கோ அண்ட் ஸ்டாண்ட் ஆன் பாயிண்ட். அது தொடர்ச்சியாக நீட்சியாக சென்று அந்த இலக்கை தொடாது. தொடுவார், தொட்ட பின்பு அவருக்கான நிலை எட்டிய பின்பு அத்து போய்விடும். இதுதான் அவருடைய இலக்கு. நாம் தமிழர் கட்சி தொடக்க நாட்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியை பெற்றார் என்றும், இப்போது பாரதிய ஜனதா கட்சி நிதிகளை பெறுகிறார் என்றும் ஒரு கூற்று இருக்கிறது. நிச்சயமா அதில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது அது தவிர்க்கவே முடியாது, யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் நான் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இவருக்கு இடப்பட்ட அஜெண்டாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ய வேண்டும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தட் வாஸ் த அஜெண்டா கிவன் டு ஹிம்.
அதாவது இங்க ஒரு ஒரு நிலையற்ற ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை ஏற்படுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்கின்ற நான் இப்பொழுதும் சொல்லுகின்றேனே, திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாகிலும் மக்களுக்கு விரோதமான போக்கை மேற்கொள்கின்ற பொழுது இபி எலக்ட்ரிக்கல் இன்றைக்கு கூட இப்போ மின்சாரத்தில் வந்து ஷாக் அடிக்கிற அளவு தான் இருக்குது. இதே முதல்வர் தான் அன்றைக்கி சொன்னார், மின்சாரத்தை தொட்டா ஷாக் அடிக்க, எப்படி தொட்டா ஷாக் அடிக்க அந்த நிலை தான் இருக்குன்னார். ஆனால் அவரும் இன்னைக்கு பாராமுகமாக இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். ஸோ இது போன்ற நிலைகள்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. இது மக்கள் நலன விரோதமான செயல். ஆகவே இதில் வந்து நாங்கள் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவு நிச்சயமாக எதிர்ப்போம். இது எந்த விதமான சமரசம் கிடையாது. ஆனால் அதையும் தானே அவர் எதிர்க்கிறார் சீமான் வந்து. இல்லை, அதாவது எதிர்ப்பது என்பது ஒரு தேவை உணர்ந்து எதிர்ப்பது என்பது ஒரு நிலை, தேவைக்காக எதிர்ப்பது என்பது ஒரு நிலை, தன்னுடைய தேவைக்காக எதிர்ப்பது என்பதுதான் நான் சொல்லக்கூடிய நிலை. மக்களுடைய தேவைக்காக எதிர்ப்பது என்பது வேறு நிலை. அது வந்து நான் ஆரம்ப காலத்தில் சொன்னது போல இட் ஹாஸ் டு கோ அண்ட் ரீச் தட் டெஸ்டினி. ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, குறிக்கோள் அடையிறது, ஏன் குறிக்கோள் அடையாமல் அது சதுர விட்டு போயிடுறீங்க. நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க, இவர் அந்த குற்றம் இழைக்கிறார் என்ற போது அந்த குற்றத்தை நீ போய் தொடு, அது நிறைவடைகிற வரைக்கும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுங்க. ஏன் காட்ட மாட்டீங்க? ஏன் அந்த வண்டி தொடர் வண்டியாக போகாமல் அப்படி இடைப்பட்டு நிற்குது? திஸ் இஸ் வாட் இதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவருடைய அந்த அரசியல் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் தெரியலாம். அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்குது. தானா வழியே போய் ஏன் இவர் விஜய் நாடுறாரு? தானா இவராக போய் என் தம்பின்றாரு, ஒரு கூட்டம் ஏற்படுத்துறாரு. 2026க்குள்ளேயே சீட் ஷேரிங் இப்பயே பிரிக்கிறாரு. தனித்து நிற்பேன் சொல்லிட்டு இருந்தவர் ஏன் அப்படி போறாரு? அதுதான கேள்வி. அதாவது நான் என் மக்களை, என் தம்பிகளை வார்த்தை ஜாலம், வாய் ஜாலம் என்பதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு மேலே அது வந்து நீட்சி பெறாது. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வார்த்தை ஜாலம் என்பது ஒரு தற்காலிகமானது தான். அந்த மேகமூட்டத்தை போன்று தான், நீண்ட நெடிய பயணத்திற்கு அது இட்டு செல்லாது. ஆகவே தான் சொல்லுகின்றேன், அவருடைய ஏதோ அவருக்கான இப்போ ஏற்றம் என்பது கிடையாது. அந்த விகிதாச்சார ஏற்றம் என்பது அவருக்காக அவருடைய சுய ஒழுக்கமோ அல்லது அவருடைய மற்றபடி இயக்கத்தினுடைய நிலைப்பாடுக்காக கிடைக்கப்பட்டது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமுடைய அந்த கூட்டணிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள், பிஜேபி அப்படி இருக்கின்ற தருவாயில் இவனும் வேண்டாம் அவனும் வேண்டாம் இவனும் வெரி ரொம்ப உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை விடுவித்து சென்ற பொழுது அவருக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில். அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது அவருக்காக இருந்த அந்த தொண்டர்களும் சென்றார்கள். இங்கே தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த உண்மை அபிமானிகள் கூட எம்ஜிஆர் பக்கம் திரும்புவதற்கான காரணம் என்னவென்றால் அவர் மீது கொண்டிருந்த அந்த உண்மை நிலை பற்று. அது போன்ற நிலை இங்கே யாருக்கும் இப்பொழுது கிடையாது. அதற்கான வாய்ப்போ சாத்தியக்கூறுகளோ கிடையவே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அது போன்ற நிலை சென்று விட்டது. தமிழராக இருக்கிற நிர்மலா அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றியத்தின் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்ற ஒரு நிலையில் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது வேதனை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு மேடைகளிலும் கிடைக்கப்பெற மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், அவர்களை பொறுத்த மட்டிலே இந்தி ஆதிக்கம், இந்தி பேசக்கூடியவர்கள் என்கின்ற அந்த மக உன்னதமான நிலையை அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது அவனுடைய ஆரம்பத்தில் சொன்னது மமதை. அந்த மமதை இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த தேர்தலில் கூட பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வருகிறார். நான் திருக்குறளை நான் தமிழனாக பிறக்காமல் இருப்பது நான் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த ஜென்மத்திலாவது நான் தமிழனாக பிறக்க வேண்டும். ஏனென்றால் தமிழில் அவ்வளவு நிரம்பி கிடக்கிறது, அறிவும் ஆற்றலும் அவ்வளவு நிரம்பி கிடக்கிறது தமிழில் என்று சொல்லுகின்ற பிரதமர் அங்கே ஒரிசாவுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் தமிழகன் பூரி ஜெகநாதனுடைய கோயிலுடைய சாவியை நீங்கள் தமிழிடத்தில் தர தயாராக இருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அமித்ஷாவும் எழுப்புகிறார். இது வேதனை தரக்கூடிய செய்தியாக அல்லவா? நான் கேட்கின்றேன், பிரதமர் என்பது வெறுமனே குஜராத்துக்கும் ஒரிசாவுக்கும் மட்டும்தான் பிரதமரா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு துணைக்கண்டத்திற்கும் பிரதமர் கிடையாதா? பாரதம் என்று சொல்லுங்கள், இந்தியா என்று சொல்லாதீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய் சவடால் இருக்கிறது. ஆனால் பாரதம் என்பது என்ன? அகண்ட பாரதம் என்று சொல்லுவது துணைக்கண்டம் என்பதுதான் இந்தியாவின் பொருளே. புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். இட்ஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்.
இது வந்து ஒரு ஒரு கூட்டு இதர மாநில ஒட்டுமொத்த மாநிலங்களால் நிறுவப்பட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறைமை தான் இந்தியா என்கின்ற ஒரு நிலை. ரிப்பப்ளிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான். இதுதான் நம்முடைய நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா கூட அதான் தெரியும். ஸோ அது ஏன் புரியாமல் இல்லை புரிஞ்சும் புரியாமல் ஏன் இந்த மாதிரி முன்னெடுக்கிறாங்கன்னு தான் வேதனை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது வெளிப்படையான ஒரு விஷயம்தான். அதாவது பாரத பிரதமர் அவருடைய உண்மையான சுயரூபம், உண்மையான நிலை உள்ள அகத்தில் இருப்பது வெளிப்படுத்தியிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதை வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் கேட்கின்றேன், இன்றைக்கு பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் நீங்கள் வாரி வழங்குகிறீர்களா? வழங்குகிறீர்கள். அப்போது தமிழ்நாடு என்ன உங்களுக்கு வஞ்சித்து விட்டது? நான் கேட்கின்றேன், பிஜேபி விகிதாச்சாரம் ஒரு இடம் கூட கொடுக்கலையா? நான் கேட்கின்றேன், நான் உங்கள் வாதத்திற்கே வருகின்றேன். பிஜேபியுடைய விகிதாச்சாரம் உயர்ந்து விட்டது என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அப்போது அந்த மக்களை ஏன் வஞ்சிக்கிறீர்கள்? உங்களுக்கு வாக்கு அளிக்காத மக்களை விட்டுவிடுங்கள். உங்களுக்காக உங்களுடைய மரியாதை. ஆனால் அதற்கும் ஒரு உண்மை இருக்கிறது. நெறியாளர் உங்களுக்கு தெரியும். அதையும் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது இதர கட்சிகளோ இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி என்னவென்பது மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நோட்டா தான். நிச்சயமாக நிச்சயமாக அது வாய்ப்பே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அவர்களுடன் கைகோர்த்து தான். அவர்களுடன் கைகோர்த்து இன்னும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மேன்மை பெறாது. ஒரு பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நான் மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டுவது என்னவென்றால், மதவாதத்தின் அடிப்படையிலோ சாதியவாதத்தின் அடிப்படையிலோ நாம் அதன் மீது கட்டி அமைக்க நாம் முற்பட்டால் நிச்சயமாக சீட்டுக்கட்டுக்களை போன்று சரிந்து விடும். அது எப்பொழுது எப்படியா இருந்தாலும் நீ மதவாதத்தை ஓரளவுக்கு தான் தாங்கி பிடிக்க முடியும், சாதியவாதத்தை ஓரளவுக்கு தான் தாங்கி பிடிக்க முடியும். சாதி பெருமை பேசக்கூடியவனோ மத பெருமை பேசக்கூடியவனோ வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அதுதான் அதற்கான ஒரு தீர்ப்பு தான் இந்த கடந்த பாராளுமன்ற தீர்ப்பு. ராமர் கோவிலை கட்டினார்கள், அந்த தொகுதியிலே வீழ்த்தப்படுகிறார்களே. ஏன்? ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இதை என் நேரத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்வதற்காக வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ராம் ஜென்ம பூமி என்கின்ற நிலை நிறுவினார்கள். அங்கே ஆரியத்தின் வீரியம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராமருக்கு தீபாரதனை காட்டுகிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரியவர், முதன்மையானவர், அவர்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவர் தீபாரதனை செய்கின்ற தருவாயில மற்றொருவரும் செய்கின்றார். அதை கவனித்தீர்களா? மோகன் பகவத், RSS உடைய மோகன் பகவத் செய்கிறார். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் ஆரியம் எதை உணர்த்துகிறது என்றால், நீ என்னதான் பாரதத்தின் தலைமை பீடாதிபதியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு சாதிதான் முக்கியம், எங்கள் மதம்தான். எப்படி ஒரு கடவுளுக்கு 2 தீபாரதனை காட்ட முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்றைக்கே அந்த தினமே அந்த தருணமே வெளிப்பட்டது தான் அவருடைய நிலைப்பாடு. இது மோடி அவர்களுக்கும் தெரியும். வேறு வழியின்றி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்த RSSின் முட்டல் மோதல்களால் தான் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை பெற்றது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்லை, கிடையாது. அவர்களுடைய நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். அதாவது ஒரு பொய்யான ஜோடனை ஏற்படுத்தி ஹிந்துத்துவான்றது கூட நானும் ஒரு ஹிந்து தான், நீங்களும் ஒரு ஹிந்து தான், அப்படி இருக்கின்ற தருவாயில் என் தந்தை ஒரு மிகப்பெரிய முருகர் பக்தர், திராவிட இயக்கத்தில் இருந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய முருகர் பக்தர். ஒரு பிராமணர் கூட முருகர் மீது அவ்வளவு பாட முடியாது. ஆனால் என்னுடைய தந்தையார் அவர்கள் உருகி பாடுவார் கந்தசாமி கோயில் சென்றார். அப்பேற்பட்ட நபர்கள் எனக்கு போதித்தின இந்து தர்மம் என்பது இதுதான். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்து தர்மம், தி ஐடியாலஜி ஆஃப் இந்துத்துவா, இது என்டையர்லி டிஃபரெண்ட். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இந்து. நாம ஹிந்து, மேண்டேட்டரி ஹிந்து நம்ம. ஆனால் அவங்க எடுத்துகிற ஒரு அஜெண்டா பொலிட்டிக்கல் ஹிந்து. அதுதான் அடிபடுது. நீ கடவுளை, எந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற நிலை நீ தான் என்ன வகுக்கிறாய். நான் பல தருணங்களில் சொல்லுவதை போன்றுதான் அதாகப்பட்டது. இன்றைக்கு இதை சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு நாம் என்ன உண்ண வேண்டும் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். லிஞ்சிங் என்கிற நிலையை முன்னெடுத்து விட்டார்கள். இது போன்று நாளைக்கு எத்தனை பேர் பிள்ளை பேர் பெருக்க வேண்டும், அல்லது நாம் எப்படி உடலுறவு கொள்ள வேண்டும், அந்த அருவருக்க நிலை கூட அவர்கள் தள்ளப்படுவார். நம்மை தள்ளப்படுவ நிலை ஏற்படும் என்பதுதான் பிள்ளை இயந்திரம்லாம் இஸ்லாமியர்கள்லாம் பேசினாங்களே. ஆமாம். ஆகவே இது அதற்கான ஒரு தீர்வு தான். இயற்கை மிக உன்னதமானது. அதை தான் சொல்லி கடந்த 2 முறை வெற்றி பெற்ற இவர்களால் ஒரு அசகாத ஒரு நிலை 3வது முறை அதை கன்சிக்யூட்டிவ் வெற்றியாக இருந்தாலும், ஆனால் ஹேட்ரிக் வெற்றி என்று சொன்னாலும் கூட இதை ஒருமுகப்படுத்தப்பட்ட வெற்றியாக அவர்களால் முன்னெடுக்க முடியாது.
அதை தான் இயற்கை வென்றெடுத்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரியம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு என்கின்ற நிலை தேசம் முழுவதும் பரவியதன் விளைவுதான் அவர்களுக்கான வீழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் இந்த முறை அறுதி பெரும்பான்மையை பெற்றிருப்பார்களேயானால் அவர்கள் முதலில் செய்திருக்கக்கூடிய ஒரே காரியம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்தெறிந்திருப்பார்கள். அதனுடைய நீட்சி தான் இந்த 3 சட்டங்கள் கூட, இந்த இப்பொழுது குற்றவியல் சட்டங்களை. இது எவ்வளவு பெரிய அருவருக்கு தகுந்த விஷயம். நான் என்ன கேட்கின்றேன், இந்தியா என்பது இந்தி மட்டும்தானா? If you want to make an amendment, if you want to make any change in the laws, you do it. மக்கள் இடத்துல ரெஃபரண்டம் வைங்க, மக்கள் கிட்ட விவாத பொருளை வைங்க, ரெஃபரண்டம் ஏற்படுத்தி நீங்க எடுத்துட்டு வாங்க. நீயே ஒரு இந்தி பொருளை வைக்கணும். நான் ஒரு வழக்கறிஞர், ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பெல் இட் அவுட். ஒரு சாமானியன் எப்படி அந்த பேரை உச்சரிப்பான்? ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய என்னாலே உச்சரிக்க முடியல. இப்போ அதான் ராமரை வைத்து அந்த அரசியல் செய்து கொண்டிருந்தவர் திடீர்னு நரேந்திர தாமோதரதாஸ் ஜெகநாதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது காரணம் ராமர் கைவிட்டாரு. ஜெகநாதர் கைவிட்டா நிச்சயமா அப்ப வேற ஒருத்தர் தேடுவார். ஜெகநாதர், அது அற்புதமான ஒரு கேள்வி. ராம் 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 சொல்லி கொண்டிருந்தவர்கள், ராமை வைத்து அரசியல் செய்தவர்கள், ராமை வைத்து 2 முறை வெற்றி பெற்றவர்கள், இன்றைக்கு அதே ராம் தண்டித்து விட்டார் என்பதற்காக ஜெகநாதரை தூக்குகிறார்கள் என்றார். அப்பொழுது இவர்கள் ராம் மீது வைத்திருந்த பக்தி பயம் என்ன ஆயிற்று? ராம் கோபித்துக் கொள்ள மாட்டாரா? என்னடா என்ன விட்டுட்டு நீ ஜெகநாதர் இப்போ வாழ்கின்ற கோபித்துக் கொள்ள மாட்டாரா? அப்படி என்றால் எது உண்மை இல்லை என்பது எனக்கே தெரியவில்லை. கோபித்துக் கொள்வார், தண்டிப்பார் என்றால் இவரை வழிபடாமல், இவரை துதிக்காமல், இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அல்லது இவரை வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இவர் மீது பயம் இல்லை என்று சொன்னால் அப்போ ஏதோ ஒன்று உண்மை இல்லை என்றுதான் புலப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கார். அது சரியா? அது அதனுடைய கருத்தை சொல்லுங்கள். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் செல்ல வேண்டும். எப்பொழுதுமே நான் ஒன்றை மிக தெளிவாக இருக்கக்கூடியவன். நாம் நம்முடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், புறக்கணிப்பதோ வெளிநடப்பு செய்வதோ என்பது அது தேவைக்காக, ஏதோ நம்ம ஒரு பாலிசி மேட்டருக்காக, நம்முடைய இன உணர்வை வெளிப்படுத்துவதற்காக ஒரு இதிலிருந்து கூட்டத்தில் வெளிநடப்பு செய்யலாம், திரும்ப வந்துடணும். ஆனால் அங்கே சென்று நம்முடைய பதிவை ஏற்படுத்த வேண்டும். பதிவை ஏற்படுத்தி நமக்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது ஒரு பதிவு தானே. அதை நீங்க பட்ஜெட்ல எங்களுக்கு வரல, அதனால நான் எதிர்க்கிறேன். அங்க போங்க, நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போங்க. அங்க போயிட்டு என்ன உங்களுடைய தேவைகள், நீங்க உங்களுடைய சுய தேவைக்காக, சுய இதுக்காக நம்மளுடைய கௌரவத்தை பார்க்க கூடாது. 40 MP வச்சிருக்கிறோம், ஏன் நம்மளால அங்க ஷேக் பண்ண முடியாது? why cannot you go and demonstrate? ஏன் 40 MPக்கள் தேவைக்காக? நான் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். தேவைக்காக அரசியல் செய்வது என்பது வேறு, தேவையை உணர்ந்து செய்வது என்பது வேறு. இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இந்திய தேசம் முழுவதும் ஒரு தாக்கம் இருந்தது. அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இந்த மக்கள், தமிழக மக்கள் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான நிலையை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். அதை செய்ய தவறினால் அது வீண் தான். இவரை பின்பற்றி ஒரு 7 மாநில முதல்வர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இல்லை, அதை தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறது, எதிர்ப்பு என்பது இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய எதிர்ப்பை கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே தான் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் அங்கே சேலஞ்ச் பண்ணணும். நீங்கள் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்ற நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான். இவர் நினைச்சா சந்திரபாபு நாயுடு கிட்ட நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் தான். இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய காலம் தொட்டு நல்ல உறவுகள் இருக்கணும். அவங்கள வச்சு அழுத்தம் கொடுக்கணும். பீகார் முதல்வர் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி தான் நீங்கள் செய்யணுமே தவிர நீங்கள், அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஐ ஹாவ் அ க்ளீன் டவுட் ரிகார்டிங் திஸ் இஷ்யூ. அண்ணாமலையை பற்றி நான் ஒரு பிராது கொடுக்கும்பொழுது தேசிய ஆணையத்தில் என்ன கூற்று சொல்லப்பட்டதோ, எங்களது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது அதே கூற்று தமிழகத்திலும் தெரிவிக்கப்பட்டது. அப்போ எனக்கு சந்தேகம் வருமா இல்லையா? யாரை எய்த்து பிழைக்க நினைக்கிறீங்க? வெளியில எதிர்ப்பும் உள்ளுக்குள்ள இட்ஸ் வெரி க்ளீன். நான் என்ன கேட்குறேன், நான் உங்களை கத்தி எடுத்து சண்டை போட சொல்ல, மக்கள் உங்களை நம்புறான். அவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க? தேவைக்காக நீங்க பண்ணாதீங்க. அந்த டைம்ல, அதாவது அன்னைக்கு ஏதோ ஒரு ரெமெடி கொடுத்துட்டா போதாது. இப்போ அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அது நடந்த பின்பு இன்னைக்கு இவ்வளோ இயக்குறீங்களே, ஓடுறீங்க, எல்லாம் இயக்குறீங்களே, அங்கேருந்து ப்ரெஷர் வந்த பிறகு இந்த இயக்கம் வருது. அங்கேருந்து ஒருத்தர் வராரு, தேசிய ஆணையத்திலேருந்து வராரு,
அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு தெரியும். 5 நாளில் வந்து கொடுக்கலன்னா நான் என்னுடைய வேலை இருக்கும்ன்றாரு. அது உணர்வாக இருந்தாலும், ஆனால் நான் கேட்ப தமிழக அரசை அவங்க சொல்லி இவங்க சொல்லி ஏன் செய்கிறீங்க? ஒரு தலித் தலைவர் இறந்திருக்காரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு வாழ்ந்த மனுஷன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுவும் அவருடைய வீட்டு வாயிலே கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, சிதைக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன் தாமாக முன் வந்து துரிதப்படுத்தி இப்போ காட்டுற வேகத்தை ஏன் நீங்கள் அப்போ காட்ட மாட்டீங்க? யூ வாண்ட் எனி ஒன் டு கம் அண்ட் புஷ் யூ அப். அது தப்பு. அது அந்த நிலை மாற்றுங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது வெறுமனே தேவைக்காக செய்யாதீங்க. வருமுன் செயல் திட்டத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு உளவு பிரிவு தோற்குதுன்னா அந்த தோல்வி காவல்துறைக்கு மட்டும் கிடையாது, அது அந்த அரசுக்கும் அது சாரும் என்பதனை தமிழன் தொலைக்காட்சி நேரமாக மாண்பு முதல்வர்களுக்கு நான் மெத்த பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களது கருத்துக்களை வெளிப்படையாக தமிழன் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது இதயம் கிணிந்த நன்றி. வாழ்த்துக்கள். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.